இப்போ நாம் செய்ய போகிறது முருங்கைக்கீரை ஆம்லெட். அதுக்கு வெங்காயம், காஞ்ச மிளகா, முருங்கைக்கீரை. ஃபஸ்ட்டு கடாயில் எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முதல்ல ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் காஞ்சிச்சு. காஞ்ச மிளகா, வெங்காயம், இப்போது ஒரே ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை. நல்லா சுத்தமாக வதங்கிடும். நல்லா சுருங்க வதங்கினதுக்கப்புறம் முட்டையில் எடுத்து போட்டுக்கலாம். இப்போது கொஞ்சமாக சால்ட்டு வதங்கிடுச்சு நல்லா. இப்போ ஓரமாக எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் ஆறட்டும். இப்போது வதக்கி வச்ச கீரையில் கொஞ்சம் மஞ்சத்தூள், பச்சை மிளகா ஒரு அரை பச்சை மிளகா, வெங்காயம் ஒரு அரை வெங்காயம், லைட்டாக சால்ட் உப்பு இந்த வெங்காயத்துக்கு மட்டும். முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். தவா காஞ்சிச்சு. ஊற்றிக்கலாம். நல்லா அடிச்சுட்டு முருங்கைக்கீரை ஆம்லெட் தயார். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.